ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். என்ன சீரீஸோட டாபிக்? எகிப்து டு கானான். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். அது எகிப்து டு கானான். இப்போ எகிப்திலிருந்து கானானில் எது வரைக்கும் முடித்தோன்னா, மோசேக்கு கர்த்தர் தைரியப்படுத்தி எல்லாம் செய்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். மோசேயின் பார்வையில் பார்த்தோம். அப்போ மோசேயின் பார்வையில் தேவனுடைய பார்வை எப்படிப்பட்டது, இதெல்லாம் பார்த்தோம். நல்லா கவனிங்க. லேஸில் ஆண்டவர் என்ன பண்ணலை, எகிப்திலிருந்து ஜனங்களை புறப்பட பண்ணலை. போன வாரம் பார்த்தது கர்த்தர் புறப்பட பண்ணினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? யார் புறப்பட பண்ணினது? அவங்க புறப்பட்டு போனார்கள் இல்லை, கர்த்தர் புறப்பட பண்ணினார். ஹி மேட் இட். புறப்பட பண்ணினார். அவர் எப்படி புறப்பட பண்ணினார் நம்ம பார்த்தோம்னா, வாதைகளை அனுப்பினார். எத்தனை வாதைகளை அனுப்பினார்? எல்லாம் சொல்லுங்க. 10 வாதைகள். 10 வாதைகளை அனுப்பி தான் என்ன செய்தார்? புறப்பட பண்ணினார். சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க. ஏன் 10 வாதைகளை கர்த்தர் அனுப்பினார்? ஜனங்களை விடுவிக்கணும். பார்வோன் இருதயம் கடினப்பட்டிருக்கு. இப்போ அதனால் ஆண்டவர் என்ன செய்தார்? 10 வாதைகளை அனுப்பினார். நான் கேள்வி கேட்குறேன். பார்வோனின் இருதயம் கடினப்பட்டதுனால் ஆண்டவர் வாதைகளை கொடுத்தாரா, இல்லைனா வாதைகளை கொடுக்கணுன்றதுக்காக பார்வோனின் இருதயம் கடினப்பட்டதா? இல்லை, நம்பர் 1ன்னு சொல்கிறவங்கலாம் யார்? கைத்துக்கோ. வாதையை கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் கரங்களை தூக்குங்களேன். ஒருத்தர் அங்கே சிஸ்டர் தூக்குறாங்க. அதாவது பார்வோனின் இருதயம் கடினப்பட்டதுனால வாதைகளை கொடுத்தார். ஓகே. 2வது ஆப்ஷன் எத்தனை பேர் தூக்குறீங்க? வாதையை கொடுக்கணுன்றதுனால பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். ஆன்சர் பைபிளில் பார்ப்போம். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? 4ஆம் வசனம் படிச்சிருங்க. பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களும் ஆகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க. பார்வோனின் இருதயம் கடினப்பட்டதுனால வாதைகள் அல்ல, பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி வாதைகளை கர்த்தர் கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஸோ தப்பா சொல்லிட்டீங்கன்னா அர்த்தம் இல்லை, நீங்கள் உங்களை கரெக்ட் பண்ணிக்கிறீங்க. இவ்வளோ வருஷம் நம்மளை போதிக்கப்பட்டது அதுதான். அவர் கடினப்படுத்தினாங்க, அதனால வாதை வந்துச்சு. ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுது, கர்த்தர் அவன் இருதயத்தை என்ன பண்ணினார்? கடினப்படுத்தினார். ஏன்? வாதைகளை கொடுக்கணுன்றதற்காகவே. ஏங்க ஆண்டவர் வாதைகளை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு? ஏன் பார்வோனின் இருதயம் கடினப்படுத்தினார்? ஆண்டவரே கடினப்படுத்துறாரு. ஏன் அப்படின்ற கேள்வி நம்ம எண்ட் ஆஃப் த சர்மன்ல உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஸோ வை அப்படின்ற கேள்வி அப்படியே போட்டு வச்சுக்கோங்க, அதுக்கு பதில் கடைசியில் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆமேன்னு சொல்லலாமா? ஆனால் கர்த்தர் தான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்துகிறார் அப்படின்னு வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஆமேன் காணோமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எடுத்து வாசிப்போம். 5ஆம் வசனம். அதே 5. எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப ஆண்டவருடைய விருப்பம் எகிப்தியர் தெரிஞ்சுக்கணும். என்ன? நான் தான் கர்த்தர் தெரிஞ்சுக்கணும்னு இத்தனை வாதைகளை எகிப்து தேசத்துல ஆண்டவர் காண்பித்தார். எகிப்து தேசத்துல மட்டும்தான், ஹோல் நேஷன்ல எத்தனை வருஷம் உலகம் இருந்தது நம்ம கரெக்டா கணக்கிட முடியாது.
இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் 2000 வருஷம், இயேசுக்கு முன்னாடி எத்தனை வருஷன்றது நமக்கே நல்லா பர்ஃபெக்டாக தெரியாது. ஆனால் பல 100 ஆண்டுகள், பல 1000 ஆண்டுகள், அவ்வளோ பழமை நம்ம உலகம். இவ்வளோ நாட்களில் எகிப்து தேசத்தில் வந்த இந்த 10 வாதைகளை போல எங்கும் எந்த தேசத்திலும் ஒருபோதும் எந்த ஜனங்களும் கண்டதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் அவருடைய பலத்த கரத்தினால, ஓங்கிய புயத்தினால தம்முடைய ஜனத்தை புறப்பட பண்ணினார். இது சரித்திரம். இதை வச்சு எத்தனையோ மூவிஸ் எடுத்திருக்காங்க. லேட்டஸ்டாக மம்மின்னு ஒரு மூவி எடுத்தாங்க. இதை வச்சு தான், இந்த கான்செப்டை வச்சு தான் 10 வாதைகள் அதில் காமிச்சிருப்பாங்க. நிறையா 10 கமாண்ட்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோம் மூவிஸ், அந்த 10 வாதைகள் உள்ள காரியங்கள். அப்போ நிறையா இருக்குது. சரித்திரம், எகிப்து தேசத்தில் சரித்திரம். அது அழிக்க முடியாத ஒரு காரியம். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை வேர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? சரி, வேகமாய் ஆண்டவர் இந்த எத்தனை வாதைகள் எப்படி வந்தது அதை சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். 10லேருந்து 12 வாசிங்க. 7, 10லேருந்து 12 வேகமாய். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான். அது சர்ப்பமாயிற்று. இது முதல் வாதை. டக்குன்னு கோலை போடுறான், அது டக்குன்னு என்னவா மாறிடுச்சு? பாம்பா மாறிடுச்சு. அடுத்த வசனம். பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திரவாதத்தினால் அப்படி செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவராக தன் கோலை போட்ட போது அவைகள் சர்ப்பமாயின. ஆரோன் ஒரு கோலை போட்டு ஒரு பாம்பு வந்துச்சு. அவன் எத்தனை மந்திரவாதி இருக்கிறான எல்லாரும் கோலை போடுறான், எல்லாம் என்னவா மாறுது? பாம்பா மாறுது. உடனே பார்வோனுக்கு ஒரு சிரிப்பு. என்ன நீங்க பெரிய வித்தை காட்ட வந்திருக்கீங்க, என்கிட்ட இருக்கிற ஆட்கள் அது உங்களை விட பெருசு அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். ஆனா அவன் சிரிச்சு கூட முடிக்க முடியல. அந்த வசனம் முடியுது. எப்படி முடியுது? படிங்க. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. அவர்களுடைய பாம்புகளை இந்த பாம்பு விழுங்கிற்று. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. முதல் வாதையிலேயே ஆண்டவர் எவ்வளவு பெரிய வல்லவர் என்பதை ஆண்டவர் சிம்பாலிக்கா காமிச்சிட்டாரு. ஆமேன். அப்பயாவது பார்வோனும் அவன் ஊழியக்காரங்களுக்கு புத்தி வந்துச்சா? கிடையாது. ஆண்டவர் பாருங்க காரியங்களை எவ்வளோ அழகாக நடத்துறாருன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். மந்திரவாதிகளும் அதே காரியத்தை செய்தார்கள். 14, 15 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, பார்வோனின் இருதயம் கடினமாயிற்று, ஜனங்களை விடமாட்டேன் என்கிறான். காலமே நீ பார்வோனிடத்துக்கு போய் அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான். நீ அவனுக்கு எதிராக நதியோரத்திலே நின்று சர்ப்பமாக மாறின கோலை உன் கையிலே போதும். கவனிங்க, நீ போய் காலையிலே அவனை போய் பார் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமேன்னு சொல்லலாமா? சில நேரம் காலையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு டியூட்டி கொடுத்துருவார். ஆமேன். ஜெபிக்கிற டியூட்டி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சில நேரம் காலையிலே அறிக்கை பண்ற டியூட்டி, காலையிலே எதிரிக்கு முன்னாடி போய் நிற்கணும். சில நேரம் காலையிலே போருக்கு போய் ரெடியாக நிற்கணும். காலையிலே நம்முடைய வேலையில் போய் நிற்கணும். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். கரங்களை வெறுத்து ஒரு அலையிலேயே சொல்லலாம். ஹல்லேலூயா. யாருக்கு நம்மளை பார்த்தா பிடிக்காதோ, யார் நம்மளை முறுமுறுக்கிறானோ, யார் நம்மளை தூக்கி எறிகிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி போய் நிற்க வைப்பார் தினமும் சில நேரம். ஆமாவா இல்லையா? வேலை ஸ்தலத்தில் அப்படி தானே போய் நிற்கிறீங்க நிறைய நேரம். ஆனால் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை பேர்த்து ஒரு அலையிலையா சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமேன். 17, 18 வாசிங்க. இதோ என் கையில் இருக்கிற கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீரின் மேல் அடிப்பேன். அப்பொழுது அது இரத்தமாய் மாறி நதியில் இருக்கிற மீன்கள் செத்து நதி நாரி போகும். அப்பொழுது நதியில் இருக்கிற தண்ணீரை எகிப்தியர் குடிக்க கூடாமல் ஆரோசிப்பார்கள். சரி, கவனிங்க. ஆண்டவர் 2வது வாதை அனுப்புறாரு. தண்ணீர் ரத்தமாய் மாறிற்று. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. 2வது வாதை, தண்ணீர் எல்லாம் ரத்தமா மாறிடுச்சு. ரத்தத்தை குடிக்க முடியுமா? ரத்தத்தை சமைக்க முடியுமா? ரத்தத்துல குளிக்க முடியுமா? அங்க மீனெல்லாம் செத்து போய் நாற்றம் எடுத்துருச்சு. ஆண்டவர் 10 வாதை கொடுத்த எல்லா வாதைகளும் நாற்றம் முடிச்சதுதான். சாதாரணது இல்லை. ஒரு தேவ மனுஷன் அழகாக பாடினார். நம்ம உடம்பு எப்படி தானா? மண்ணான, அதை பாடுங்களேன் அப்படி கை தட்டி.
மண்ணான உடம்பு மக்கி போன எலும்பு நாரி போன இந்த நரம்பு. மண்ணான உடம்பு மக்கி போன எலும்பு நாரி போன இந்த நரம்பு. மனுஷா என் வீம்பு இயேசு ராஜாவை நம்பு. மனுஷா என் வீம்பு இயேசு ராஜாவை நம்பு. மண்ணான உடம்பு மக்கி போன எலும்பு நாரி போன இந்த நரம்பு. 22ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். அவங்களும் அப்படி செய்தார்கள். அப்ப எகிப்து ராஜாக்கு ஒரு பெருமை, எனக்குள்ள மந்திரவாதி இதை விட பெஸ்டா செய்வான், மோசேயும் ஆரோனும் என்ன பண்றீங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்ன பண்ணல, பார்வோனின் இருதயத்தில் தோன்றவில்லை. ஆமென் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்பவும் ஆண்டவர் விடல. என்ன நடக்குது பாருங்க. யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. 8:4. அந்த தவளைகள் இப்ப ஆண்டவர் 3வது வாதையில வாதிக்க அவர் நினைக்கிறாரு. அதுதான் தவளை. அநேக தவளைகளை பிறப்பிக்கிற ஒரு வாதை. எவ்வளவு மோசமா இருக்கும். எல்லா பக்கமும் தவளை. தலை மேல தவளை வந்து நிக்குது, கழுத்து மேல நிக்குது, பாக்கெட்டுக்குள்ள இருந்து தவளை எட்டி பார்க்குது. மொபைல் போன் இருக்குன்னு பார்த்தா தவளை இருக்கே அப்படின்னு நம்ம இந்த காலத்துல அந்த மாதிரி எங்க பார்த்தாலும் தவளை அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு தவளைகள். 4ஆம் வசனம். அந்த தவளைகள் உன்மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் ஊழியக்காரர் எல்லார் மேலும் வந்து ஏறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று என்றார். 6-8. அப்படியே ஆரோன் தன் கையை எகிப்தில் உள்ள தண்ணீர்கள் மேல் நீட்டினான். அப்பொழுது தவளைகள் வந்து எகிப்து தேசத்தை முழுவதுமாய் மூடிக்கொண்டது. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்து எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரப்பண்ணினார்கள். இப்ப 3வது வாதையிலையும் அவங்களும் செய்யறாங்க. அவங்க செஞ்சாலும் என்ன செய்யுது? தவளைகள் வருது. ஆனால் அடுத்த வசனம் வாசிங்க. பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து அவங்களால தவளை பிறப்பிக்க முடியுது, ஆனா தவளைய கட்டுப்படுத்த முடியல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இப்ப பார்வோனுக்கு வேற வழியே இல்லை. கூப்பிட்டு விடுறார். யார? த லெஜண்ட் 2 பேரும் வாங்க. மோசேயும் ஆரோனும் வந்தாங்க 2 பேரும். அந்த தவளைகள் என்னையும் என் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். இப்ப பிரேயர் ரிக்வெஸ்ட் கொடுக்கிறார். யாரு? நமக்கு விரோதமா நின்ன ஆசாமி, நம்மளை முறுமுறுத்தவர், நம்மளை அசட்டை பண்ணவர், நம்மளை தூக்கி எறிஞ்சவர், தூர போட்டவர். இன்னைக்கு பிரேயர் ரிக்வெஸ்ட் கொடுக்கிறார். தயவு செய்து எனக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்கிறேன், கவனிங்க. யாரெல்லாம் உங்களை வேணான்னு தூக்கி போடுறாங்களோ, யாரெல்லாம் உங்களை அசட்டை பண்ணிட்டு போகிறாங்களோ, ஒரு நாள் வரும் உங்ககிட்ட நின்று ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லிக்குவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துக்கிற நேரம் வருகிறது. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 8ஆம் வசனம் வாசிச்சிங்கல்ல? கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை போக விடுவேன் என்றார். அப்படி ஒரு வார்த்தை சொல்றார். 10ஆம் வசனம். அதற்கு அவன் நாளைக்கு என்றான். அப்பொழுது இவன் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? என்னைக்கு ஜெபம் பண்ணட்டும் அப்படின்னு மோசே கேட்கிறாரு. நாளைக்கு இவர் சொல்றாரு. சொன்ன உடனே மோசே சொல்றார், எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை. நல்லா தலைக்கு மேல கரங்களை தட்டி, அவருக்கு ஒப்பானவர் உலகத்துல யாரும் இல்லை. அண்ட சராசரங்களை பூமி அனைத்தையும் ஆளுகை செய்கிற தேவன், சமஸ்த எல்லா காரியங்களையும் சிருஷ்டித்த கர்த்தர், அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. அதான் சொல்லுவாங்க, தேவர்கள் எல்லாரிலும் பெரியவர் எங்கள் தேவன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை ருசி பார்த்தவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இப்படி சொல்லி அனுப்புகிறாங்க. நடந்தது என்ன? 8ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். மோசே ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணோன்னே கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். ஆமேன்னு சொல்லலாமா? இத்தனை யாத்திராகமம் ஆரம்பிச்சுலேருந்து எதை பார்க்குறோன்னா, மோசே கர்த்தர் சொற்படி செய்தான் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் இந்த இதில் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் மோசேயை சொற்படி செய்தார்.
அப்போ உங்கள் ஜெபத்தின் சொற்படி கர்த்தர் செய்யணுமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்கள் அவர் சொற்படி செய்யுங்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சிம்பிள் தான். அவர் என்னோட இருக்கணும்னா நான் அவரோடு இருந்தால் அவர் என்னோடு இருப்பார். ஆமே. அவர் என் சொற்படி கேட்கணும், என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கணும்னா நீ அவர் சொற்படி கேளு. வேதத்தில் எழுதி கொடுத்துருக்கிற கட்டளைகளை கீழ்ப்படிங்க. அதுதான் அவர் சொல்லு. உலகத்திலே எந்த ஒரு புஸ்தகத்திலே கடவுள் பேசினார் எழுதப்படவில்லை. நம்ம பைபிளில் தான் ரெட் லெட்டர் எடிஷன் இருக்கு. அந்த ரெட் லெட்டர் எல்லாம் தேவன் பேசின வார்த்தைகள். ஹல்லேலூயா. அவர் சொல்லி கொடுத்த கட்டளையின்படி கீழ்ப்படிங்க. ஓய்வு நாளை அசட்டை பண்ணாதீங்க. ஓய்வு நாளை ஆண்டவருக்கு பரிசுத்தமாக நியமிங்க. அது நித்திய நியமமாய் உன் குடும்பத்தில் இருப்பதாக கர்த்தர் சொல்றார். பல கட்டளைகளை கர்த்தர் கொடுக்குறாரு, அதுக்கு செவி கொடுங்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ரொம்ப சிம்பிள். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கணும் எத்தனை பேர் விரும்புகிறீங்க? கரங்களை உயர்த்துவோமா? எத்தனை பேருக்கு என் சொல்கிறத கர்த்தர் கேட்கணும்? அப்போ அவர் சொல்கிறத நீங்கள் பக்கத்தில் சொல்லுங்கள். அவர் சொல்கிறத நீங்கள் கேட்டால் நீங்கள் சொல்கிறத அவர் கேட்பார். உங்கள் ஜெபத்தை அவர் கேட்பார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட புதுசில் பொசுக்குன்னு ஆண்டவர் எல்லா ஜெபத்துக்கும் பதில் கொடுத்துருவார். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ரட்சிக்கப்பட்ட புதுசில் எதை கேட்டாலும் கொடுத்துருவார். இப்போ நம்ம என்ன நினைப்போம்? ஆஹா அப்படி இருக்கும். அப்புறம் போக போக எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாகும். அப்போ ஆண்டவர் ஏன் பதில் கொடுக்க மாட்டுறார்? ஏன் ஏன் அப்படின்னு நமக்குள்ளே கேள்வி எழும்பிக்கிட்டே இருக்கும். பட் ஆண்டவர் உங்களை ட்ரெயின் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நான் பாட்டுக்கு என்ன கொடுத்தாலும் பதில் கொடுத்துட்டா நீ என்ன பண்ணுவ? அலாவுதீன் ஜீனியை இது பண்ணுற மாதிரி அப்பப்போ நீ தேய்ச்சி என்ன கேட்டாலும் நான் கொடுக்கறதுக்கு அப்படியே ஆயிடக்கூடாதுல்ல. ஹல்லேலூயா. எல் ஜோசப் ஐயா சொல்லுவார், ஆண்டவரை பற்றி மற்றவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, விசுவாசிங்க கடை வச்சுருக்கிற நாடாரு ஒரு இது கொடுங்க அப்படின்னோன்னு உடனே கையில் எடுத்து கொடுத்துடணும். பிஸ்கட் பாக்கெட் கொடுங்க, ஒரு அரிசி கொடுங்க, ரவை கொடுங்க, நான் கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை ஆண்டவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அவர் சொல்லதை நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவன் அசட்டை பண்ணப்படுவான். எல்லாமே ஈக்குவல் டு தான் ஆண்டவர். ஹல்லேலூயா. மல்டிப்ளிகேஷனோ இதுவெல்லாம் இல்லை. எல்லாம் நீ இப்படி பண்ணுறியா, இப்படி பண்ணுற, முடிஞ்சிச்சு. ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். கரங்களை வேர்த்து ஒரு அலையிலே சொல்லலாமா? ஹல்லேலூயா. 14ஆம் வசனம். அவைகளை குவியல் குவியலாக சேர்த்தார்கள். அப்போ என்ன ஆச்சு? ஃபுல்லாக எல்லா பக்கமும் அந்த தவளைகள் வந்து அந்த தேசமே நாரி போச்சது. அது படிச்சு முடிங்கப்பா. அதனால் பூமி எங்கும் நாற்றம் எடுத்தது. பூமி எங்கும் நாற்றம் எடுத்தது. அந்த வாதைகள், ஒவ்வொரு வாதைகளும் அந்த எகிப்து தேசத்தை நாற்றம் எடுக்க செய்கிற ஒரு வாதைகளை யோசிச்சு பாருங்க. தவளை சும்மாவே நாற்றம் அடிக்கும். செத்து போய் ஃபுல்லாக தவளையாக இருந்தா சோறு தண்ணி இறங்கியிருக்காது. கரெக்டா? சாப்பாடு இறங்கிக்க சமைச்சிருக்க முடியாது. இங்கே சோறு பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே தவளை ஒன்று உளுந்துருக்கும் உள்ள. தவளை சூப்பு, தவளை பொரியல், அப்படி தானே இருந்திருக்கும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். மாப்பை செய்கிற தொட்டி எல்லாத்துலேயும் தவளை தொங்கிக்கிட்டு இருக்குது, தவளை நிற்கிது. அப்போது வாதைகள்னால் ஒரு கொடுமையான வாதை எகிப்து தேசம் முழுசும் அந்த நாட்கள் அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு காரியங்களாக இருந்திருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கொரோனா லாக்டவுனில் வீட்டில் இருக்கும் போதே நிறைய பேர் கொரோனா அப்படி கஷ்டப்பட்டோன்றோம். பெருசாக ஒன்று கஷ்டப்படல. ஜாலியாக வீட்டில் இருந்து யூடியூப் பார்த்து எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு ஒரு நல்ல 4 சுற்று பெருசானதான் மிச்சம் கொரோனாவில். வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் இவங்க பட்ட வாதைகள் இருக்கே பா, பயங்கரமான வாதைகள். பூமி எங்கும் என்னவா நாற்றம் எடுத்தது. சரி, அடுத்த வசனம் வாசிப்போம். 15ஆம் வசனம். லெகு உண்டாயிற்று என்று இப்போ என்னென்ன ஆண்டவர் வழக்கம் போல மோசையை ஆரோனை கூட்ட அனுப்புறாரு. மோசே ஜெபிக்கிறாரு. கர்த்தர் அதே மாதிரி கேட்குறாரு. என்ன நடந்துச்சு? தவளை எல்லாம் மாறி போச்சு. வெகு உண்டாயிடுச்சு. எல்லாம் நார்மலாக லகுவாயிடுச்சு. எல்லாம் ஈஸி கோயிங். திருப்பி கொரோனாலாம் போயிட்டு நார்மலாக நம்ம லைஃப் வந்துட்டோம் அப்படின்னு நினச்ச உடனே என்ன பண்ணுறான்?
தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். நல்லா கவனிங்க, அப்பப்ப வரும் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். சரி, அப்ப திரும்பவுமாய் 4வது ஒரு வாதையா ஆண்டவர் ஒரு வாதையை அனுப்புறார். அது 17ஆம் வசனம் வாசிங்க. 8:17. அப்படியே செய்தார்கள். ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தான். அப்பொழுது அது மனிதர் மேலும் மிருக ஜீவன் மேலும் பேன்களாய் எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதியெல்லாம் பேன்களாயிற்று. எல்லா இடமும் பேன்களாய் மாறிடுச்சு. தவளை இருந்த இடம் எல்லாம் போயிட்டு இப்ப என்னவா மாறிடுச்சு? பேன்களாய் மாறிடுச்சு. பயங்கர நியூசன்ஸ். அவங்க எகிப்து தேசத்துல முழுசா பேன்களாய், மிருக ஜீவன் மேலே மனுஷங்க மேலே எல்லார் மேலே இந்த பேன்கள் வர வர எல்லாருக்கும் ஒரு கொடுமையான ஒரு காரியமா ஆயிடுச்சு. 18ஆம் வசனம். மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால், இது நல்லா கவனிக்கணும், மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள். செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று. பேன்கள் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. போதும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்லா கவனிங்க. இது எத்தனாவது வாதைன்னு சொன்ன? 3 வாதை வரைக்கும் மந்திரவாதிகள் என்ன பண்ணாங்க? அவங்களும் செய்தாங்க. 4வது வாதையில் அவங்களால என்ன செய்ய முடியல? நிற்க முடியல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை பேர்த்து ஒரு அலையிலையா சொல்லலாமா? நான் 3 வாதை வரைக்கும் உங்களோட போட்டி போட்டாங்கல்ல. நீ என்ன பெரிய இவனா பைபிள் எடுத்துட்டு போயிட்டேன்னா, ஜெயனமுக்கு போயிட்டேன்னா உனக்கு கொம்பு முளைச்சிருச்சா, நீ திருப்பி என்கிட்ட தான் வரணும், அப்படி இப்படின்னு பேசினவங்க மத்தியில் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை, ஒரு மாற்றத்தை கர்த்தர் உங்களுக்காக கொடுக்க வல்லவலா இருக்கிறாரு. கரங்களை பேர்த்து ஒரு அலையிலையா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது 19. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இப்ப மந்திரவாதிங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க, இது தேவனுடைய விரல். மந்திரம் ஒரு அளவுக்கு தாங்க செய்யும், பிசாசம் ஒரு அளவுக்கு தாங்க வல்லமை. கர்த்தருடைய வல்லமைக்கு நிகரான பிசாசு வல்லமை நிற்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாழ்க்கையில பிசாசு தோத்து போயிருக்கு? நல்லா கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்கு பலவீனம் கொண்டு வந்துச்சுல, உங்களை சாகடிக்க நினைச்சிச்சுல, உங்களை ஐசியூ வார்டில் படுக்க வச்சுச்சுல, இனிமே நான் வாழ வேணாம் செத்து போயிடலாம் நினைக்க தோணுச்சுல, இன்னைக்கு ஆண்டவர் உயிரோடு வச்சிருக்கிறாருன்னா அது அவருடைய விரல். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும்? இது தேவனுடைய விரல். உங்களை ஒரு தீங்கும் அணுகாது. ஒரு தீங்கும் அணுகாம கர்த்தர் காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம். ஆமென். நடந்தது என்ன? அந்த வசனம் சொல்லுது, ஆனாலும், எல்லாம் சத்தமா சொல்லுங்க, ஆனாலும் கர்த்தர் சொல்லியபடியே பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். எத்தனை முறை வருது பாருங்க, பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. பார்வோனின் இருதயம் கர்த்தர் கடினப்படுத்தினார். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டு. தொடர்ந்து ஆண்டவருடைய காரியத்தை பார்க்க போறோம். ஏன் கடினப்படுத்தினான்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஆமென் சொல்லலாமா? ஒரு நடந்த சம்பவம். ஒரு பாஸ்டர் கிட்ட நல்லா கவனிங்க. ஒரு ஊழியக்காரர்கிட்ட ஒரு விசுவாசி வந்து சொன்னாப்லையா, என் வேலை ஸ்தலத்தில் ஒரே போராட்டம் பாஸ்டர், எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் என்னை விட ஜூனியருக்கு போயிடுச்சு, மனசுக்கு ரொம்ப வேதனை, நான் கிறிஸ்டின்றதுனால என்னை ஒதுக்கிட்டாங்க, அவங்கெல்லாம் ஒரு கூட்டம்னால அவங்க ஆளுங்களை தூக்கிட்டாங்க மேலே அப்படின்னு வேதனையோடு சொன்னாராம். டக்குன்னு பளிச்சுன்னு பாஸ்டர் சொல்லிட்டாராம், எது நடந்தாலும் நன்மைக்கு எதுவாக உங்களுக்கு நடக்குது. ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எது நடந்தாலும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் பிரதர், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு பாஸ்டர் சொன்னாராம். சொன்ன உடனே அவருக்கு அந்த விசுவாசிக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியலையா. ஏன்னா மனசில் கஷ்டம், இவ்வளோ வருஷம் நம்ம உழைச்சோமே, உழைப்பை பார்க்காம இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, தூக்கி போட்டு இன்னொருத்தரை தூக்கிட்டாங்களே அப்படின்னு ஒரு வேதனையோடு இருக்கும்போது, எல்லாமே கர்த்தர் ஒரு காரியத்துக்காக செய்வார் அப்படின்ற இருதயத்தை சொன்னோன்னே, சரி வேறு வழி இல்லாமல் ஊழியக்கார் சொல்கிறாருன்ட்டு சரி பாஸ்டர் வரேன்னு போயிட்டாராம். அடுத்த வாரம் முகமலர்ச்சியோட, பாஸ்டர்
நீங்கள் சொன்னது நல்லது. என்னை ஜூனியரை வேலையிலேருந்து தூக்கி வச்சாங்களே, கடைசியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, வேற ஒரு கம்பெனி மதுரைக்கு போட்டாங்க, தூக்கி போட்டாங்க. என்னால் அப்படிலாம் போக முடியாது. என் பிள்ளைங்க இங்கே படிக்குது, சென்னையில் இருக்கோம், எல்லாருமே இங்கே இருக்கிறதுனால எங்களால் அவ்வளோ தூரம் போக முடியாது. நல்ல வேலை எனக்கு என்ன கிடைக்கல, ப்ரமோஷன் கிடைக்கல. நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. கரங்களை வேறு ஒரு அலையிலேயே சொல்லலாமா? ஹல்லேலூயா. அடுத்த வாரம் கழிச்சு அடுத்த வாரமே ஓடி வந்து திருப்பியும் ஓடி வந்து இன்னும் சந்தோஷம். பாஸ்டர் ஸ்தோத்திரம். என்ன ஆச்சுங்க பிரதர்? எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருச்சு. கரங்களை வேர்த்து ஒரு அலையிலே சொல்லலாமா? ஆண்டவர் கிருபை, சென்னையிலே எங்கள் பிரான்ச்லேயே என்னை போட்டாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? முன்னாடி அவனுக்கு கிடச்சதேன்னு ஒரு பொறாமை, ஒரு எரிச்சல், ஒரு கோபம் இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைக்கு தெரியணும், நீ பொறாமைப்படணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் கோபப்படணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் எல்லாமே நன்மைக்கு எதுவாய் செய்வார். அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்வார். சில நேரம் உயர்வு கிடைக்கும், சில நேரம் தாழ்ந்து போகிற மாதிரி சூழ்நிலை வரும். பயந்துடாதீங்க. ஒரு நாள் வரும், சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களை உயர்த்தும் போது உயர்த்துவார். பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. பாருங்க, நல்லா கவனிங்க. ஒருவேளை இவருக்கு முதல் ப்ரமோஷன் கிடச்சிருந்தா இவர் எங்கே தான் போயிருக்கணும்? மதுரைக்கு தான் போயிருக்கணும். அடுத்த ஆள் தான் சென்னையில் இருந்திருக்கணும். கர்த்தர் மாற்றி விட்டார்ல. ஆமேன்னு சொல்லலாமா? அவருக்கு தெரியும் அவர் பிள்ளைகளுக்கு எது நன்மை என்று. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாம். சரி, நான் இந்த காலேஜ் தான் போகணும்னு நினச்சேன், ஆனால் நான் போக முடியல, எனக்கு இது கிடச்சிருச்சு, பரவாயில்ல, நன்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே எப்படி தான் நடக்குதா? நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. ஆமேன்னு சொல்லலாமா? ஆனால் நீங்கள் கர்த்தரோடு நடக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அடுத்த வாதை ஆண்டவர் கொடுக்கிறாரு. எடுத்து வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வேகமாய். 8:20. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நாளை அதிகாலமே நீ எழுந்து போய் பார்வோன் நதிக்கு புறப்பட்டு வரும்போது அவனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போகவிடு. போதும், கவனிங்க. அதிகாலமே ஆண்டவர் மோசேயை எழுப்பி நீ போன்னு சொல்றார். ஆமேன்னு சொல்லலாமா? முதல்ல என்ன, எப்போ போக சொன்னாரு? காலமே. இப்போ சத்தமா சொல்லுங்க, காலமே, அதிகாலமே. நீங்க காலமே எழும்புறீங்கன்னா கொஞ்சம் செய்றீங்கன்னு அர்த்தம் கர்த்தருக்காக. அதிகாலமே எழும்புறீங்கன்னா பெருசா செய்ய போறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அநேகருக்கு இந்த அதிகாலையோட ஒரு சந்தோஷமும் அதிகாலையோட ஒரு 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 ஆசீர்வாதமும் புரியலை. நேற்று அதிகாலை ஜபம் நடந்துச்சு. காலையில் மாதம் ஒரு முறை கூட அதிகாலை ஜபத்தில் அநேகருக்கு வந்து கலந்து கொள்ள முடியல. தினந்தோறும் அதிகாலையில் ஆண்டவரை தேடணுமே, மாதம் ஒரு முறை தேவ சமூகத்துக்கு வரணும், அதுக்கு கூட சில பேருக்கு என்ன முடியல? தூக்கம் கந்தையை உடுத்து வைக்கும்னு வசனம் சொல்லுது. தூக்கம் முக்கியம் இல்லை, எப்போ வேணால் தூங்கிக்கலாம். தேவ சமூகம் தான் முக்கியம். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை வேர்த்து ஒரு அலையிலே சொல்லலாம். ஹல்லேலூயா. அதிகாலமே நீ போன்னு எழுப்பி விடுறார். அவன் பார்வோன் பாவம், அவன் காலை கடன் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்கான். அதிகாலை எந்திரிச்சு அவன் போய் தண்ணிக்கு போய் குளிக்க போகிறான், காலை கடன் செய்ய போகிறான். அங்கே போய் நின்று எப்போ பாரு மோசே போய் நின்று, ஆரோன மோசையை போய் நின்று, ஜனங்களை அனுப்பணும். செம்ம கோவம் யாருக்கு? பார்வோனுக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எடுத்து வாசிங்க அடுத்த வசனம். 23. என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். 22, 23 வாசிங்கப்பா. பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிறது கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றான். நல்ல கவனிங்க. அடுத்ததாய் 5வது வாதை, வித்தியாசமான வண்டு ஜாதிகள் எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. என்னெல்லாம் வாதை பார்த்தோம் வேகமா சொல்லுங்க. முதல்ல பாம்பு, அடுத்தது தண்ணீர் ரத்தமாய் மாறினது, அடுத்து தவளைகள் வந்தது, அடுத்தது பேன்கள் எல்லா பக்கமும் வந்தது, அடுத்து
வண்டு ஜாதிகள், ஜாதி ஜாதியாய் வண்டுகள். வண்டு சும்மாவே நாற்றம் எடுக்கும் இல்லை, வண்டு இருந்தாலே அந்த ஸ்மெல்ல பயங்கரமாக இருக்கும். வண்டு ஜாதிகள் எல்லா இடத்துலையும். அப்போ பாருங்க, ஆண்டவர் இந்த வண்டை அவங்களுக்கு அனுமதிக்கிறார். அது மட்டும் இல்லை, தன்னுடைய பிள்ளைகள் இருக்கிற அந்த கோசேன் தேச நாட்டை மட்டும், அந்த பகுதியை மட்டும் விசேஷமாய் பாதுகாக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? நல்லா கவனிங்க. எல்லா வாதையும் எகிப்து தேசத்துக்கு வருது. எகிப்து தேசத்துல தான் இஸ்ரவேல் ஜனங்களும் இருக்காங்க, தன்னுடைய ஜனங்கள் இருக்கிறாங்க. தன்னுடைய ஜனங்கள் இருக்கிற அந்த கோசேன் இடத்த மட்டும் கர்த்தர் பாதுகாத்து அங்கே எந்த வாதையும் வராம காத்து கொள்ளுகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? ஆண்டவர் உங்களை ஸ்பெஷலா விசேஷப்படுத்துகிற நாட்கள் வரும். இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, நான் விசேஷம் கர்த்தருக்கு, நான் விசேஷம் கர்த்தருக்கு. ஆமேன்னு சொல்லலாமா? ஒருவேளை உங்க வீட்டில் நீங்க யூஸ்லெஸ்ஸா நினைச்சிருக்கலாம் நிறைய பேர், ஆனா கர்த்தர் உங்களை விசேஷமாய் பார்க்கிறார். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம், நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஹல்லேலூயா. ஆண்டவர் ஸ்பெஷலா பார்க்கிறாரு, நம்ம விசேஷமானவர்கள். ஆண்டவர் நம்மளை வித்தியாசப்படுத்தி பார்க்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? 32ஆம் வசனம் வாசிங்க. 8 பார்வோனோ இந்த முறையும் தன் இருதயத்தை கடினப்படுத்தி ஜனங்களை போக விடாதிருந்தான். திரும்பவும் கடினம். 5வது வாதைக்கும் கடினம். 28ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். 28 பாருங்க ஆரம்பத்துல. அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்திரத்துல பலியிடும்படி போங்கள், ஆனாலும் அதிக தூரமாய் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். சொல்லிட்டு திரும்பவும் இருதயத்தை கடினப்படுத்துகிறான். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. இவ்வளோ நாள் மோசையும் ஆரோனுக்கும் மதிப்பு இல்லை. இன்னைக்கு பார்வோன் கூப்பிட்டு, இந்த பெண்கள்லாம் வந்தோன்னே பயந்துட்டு பார்வோன் வந்து ஆரோனையும் மோசையும் கூப்பிட்டு கான்வர்சேஷன் நடத்துகிறாங்க. என்ன பண்ண போகிறீங்க? நாங்கள் 3 நாள் பிரயாணம் பண்ண போகிறோம். 3 நாள் போகிறீங்களா? பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வாங்க, இல்லை இங்கேயே பலி செலுத்துங்க, இல்லை நாங்கள் இங்கே செலுத்த மாட்டோம். ஏன்னா எகிப்து ஜனங்களுக்கு கேட்டல்ஸ்னால் ஒரு அருவருப்பு. அவங்களுக்கு இந்த மாடு ஆடு பிடிக்காது. அதான் யோசேப்பு உள்ளே போகும்போதே சொல்கிறாரு, நீங்கள் ஆடு மேய்க்கிறவங்கன்னு சொல்லுங்கள், அப்போ தான் எகிப்தியர்களுக்கு உங்களுக்கு பிடிக்காது. அவங்க அருவருப்பாங்க. நம்ம கோசேன் தேசத்தில் இருந்துக்கோங்க. யார்? யோசேப்பு சொன்னது 400 வருஷமாக ஃபாலோ பண்ணி 430 வருஷம் முடியுது. அதில் தான் இருக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்க. கரங்களை வேறு ஒரு அலையிலே சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான், இங்கேயே பலியிடுங்க. இல்லை இல்லை, எகிப்து தேசத்தோட அருவருப்பை நாங்கள் பலியிட்டா எங்கள் மேலே கல் எறிஞ்சிருவோம் எகிப்தியன்லாம், நாங்கள் வெளியில் போகிறோம். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. சரின்னு சொல்லிட்டு பெண்கள் எல்லாம் போன உடனே வழக்கம் போல் ஆளோட இருதயம் என்ன ஆயிடுச்சு? கடினம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி, ஆண்டவர் பாருங்க, சில நேரங்கள் அற்புதத்தின் மேலே அற்புதம், சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தின் மேலே போராட்டம் வந்தும் நம்ம இருதயம் கடினப்பட்டுறக்கூடாது. ஆமேன்னு சொல்லலாமா? உங்கள் இருதயம் மாத்திரம் கடினப்பட்டுறாதீங்க, பார்வனை போல இருக்கக்கூடாது. இருதயம் கடினங்களை ஆண்டவர் இந்த நாளில் உடைப்பாராக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பக்கத்தில் கை கோச்சுங்க, இருதய கடினத்தை உடைச்சிருங்க. ஆண்டவர் சொல்றார், கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை பொருத்துகிறார். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன் மிருக ஜீவன்களிலும், குதிரைகள் மேலும், கழுதைகள் மேலும், எல்லார் மேலும், ஒட்டகங்கள் மேலும், ஆடு மாடுகள் மேலும் மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாக்கும். ஆனாலும் கர்த்தர் இஸ்ரவேலின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. 7ஆம் வசனம் சொல்லுது, பார்வோன் விசாரித்தான், இஸ்ரவேலின் மிருக ஜீவன்களுக்கு ஒன்றாகிலும் சாகவில்லை, ஆனால் எகிப்தின் ஜீவன்கள், மிருக ஜீவன்கள் அனைத்தும் செத்து மடிந்தது. ஹல்லேலூயா. இந்த வாதையில் ஆண்டவர் எங்கே கை வச்சார்னா மிருக ஜீவன்களில் கை வச்சார். ஹல்லேலூயா. சில நேரம் நம்ம வாழ்க்கையில் முதல்ல எதை இழந்து போவோம்னா சொத்து பத்தெல்லாம் இழந்து போவோம். பொருளாதாரத்தில் ஒரு வீக்கு கொடுத்துரும் பிசாசு. முதல்ல யோபுக்கு அப்படி தானே சோதனை கொடுத்துச்சு. அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் ஒரே நாளில் என்ன பண்ணுச்சு? இழக்க வச்சுச்சு.
அப்போ நம்ம எல்லைகளில் கடினம் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. 9ஆம் அதிகாரம் 8-9 வாசிங்க. 9ஆம் அதிகாரம் 8-9. அப்பொழுது கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி உங்கள் கைப்பிடி நிறைய சூளையின் சாம்பலை அள்ளிக்கொள்ளுங்கள். மோசே அதை பார்வோனுடைய கண்களுக்கு முன் வானத்திற்கு நேராக இறைக்க கடவன். அது எகிப்து தேசம் மீதியெங்கும் தூசியாகி எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்பளங்களை எழும்ப பண்ணும் என்றார். கொப்பளங்கள் 8ஆம் வாதை என்ன? 7ஆம் வாதை மனுஷங்க. 7ஆம் வாதை என்ன வருது? கொப்பளங்கள். 6 சொல்லிட்டேனே. 6ஆம் வாதை என்னது? பேன்கள். 6ஆம் வாதை நோய். கேட்டில் கொள்ளை நோய். மிருக ஜீவன்கள் அழிந்து போகிறது. 6ஆம் வாதை 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மிருக ஜீவன்கள் அழிந்து போகிறது 6ஆம் வாதை. 7ஆம் வாதை என்னது? கொப்பளங்கள். அது மிருகம் மேலே மட்டும் இல்லை, மனுஷன் மேலேயும் மிருகம் மேலேயும் கொப்பளங்கள் வருகிறது. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை வைத்து ஒரு அலையிலையா சொல்லலாமா? ஸோ 9:3-4 6ஆம் வாதை, 9:8-9 7ஆம் வாதை வருகிறது. 11ஆம் வசனம் வாசிங்க. அந்த கொப்பளங்கள் இதான் முக்கியமானது. வாசிங்க. அந்த கொப்பளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டானதினால் அந்த கொப்பளங்கள் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்க கூடாதா இருந்தது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த மந்திரவாதி ஒவ்வொரு முறை மோசேயும் ஆரோனும் கர்த்தருடைய வேலையை செய்யும்போது குறுக்க வந்து நாங்களும் செய்வோம், மந்திரம் வச்சிருக்கோம், நாங்களும் செய்வோம், பிசாசின் வல்லமை இருக்கு, நாங்களும் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம், அப்படி வாய்ஜாலம் பேசினவங்க இன்னைக்கு கொப்பளங்கள் அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால அவங்களுக்கு முன்னாடி மோசேக்கும் ஆரோனுக்கு முன்னாடி வந்து நிற்க முடியலை. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எங்கெல்லாம் நீங்க அவமானப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் நிந்தனை அவமானிச்சிங்களோ, அந்த இடத்துல கர்த்தர் உங்க தலையை உயர்த்தி வைப்பார். நான் வேலைச்சேரியில் இதே இடத்துல ஒரு நாள் பயங்கர அவமானத்தை சந்தித்தேன். பயங்கர நிந்தனையோட இதை வீட்டை விட்டு புறப்பட்டு போனோம். இங்கே பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாது வேலைச்சேரிக்கே அப்படின்னு யோசித்தோம். எனக்கு 1 கோடி கொடுத்தா கூட வேலைச்சேரி பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை இங்கே தான் கொண்டு வந்து கர்த்தர் கிருபையாய் 14 வருஷமா இந்த ஊழியத்தை நடத்த கிருபை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அப்படி மோசே மாதிரி தான் ஓடி போயிட்டேன். எகிப்திலேருந்து ஓடி போயிட்டு திருப்பியும் அங்கே ஆண்டவர் கொண்டு வந்து ஊழியத்தை நிறைவேற்றின மாதிரி கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறவர். மோசேயை கொண்டு ஆரோனை கொண்டு மட்டுமல்ல, உங்களை கொண்டும் என்னை கொண்டும் செய்ய வல்லவர். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. 2 கையும் உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. விசுவாசிங்க. ஆமேன். கர்த்தர் நம்மளை கொண்டு அசைக்க வல்லவர், உலகத்தை அசைக்க வல்லவர், அசாதாரணமான காரியங்களை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. மந்திரவாதியால நிற்க முடியல. மந்திரத்துக்கு பயப்படாதீங்க. ஐயோ இதை மூடியை வச்சு மந்திரம் பண்ணிடுவானோ, எலுமிச்சம்பழத்தை போட்டுட்டாங்களே. எங்கள் வீட்டில் ஒரு நாள் எழுந்து போனால் கோழிக்காலை வெட்டி எலுமிச்சம்பழம் போட்டு கிடந்தது. நான் காலையில் எழுந்து போய் பார்த்தா அது இருக்குது. யார் போட்டால் என்னெல்லாம் தெரியாது. சரிப்போ ஏசு நாமத்தில் போ. காலையில் செப்பல் தான் போட்டிருந்தேன், செப்பலை வச்சு தள்ளி விட்டுட்டு வந்துட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது யாராவது போட்டாங்களா இல்லை பூனை நாய் போட்டுச்சா யாருக்கு தெரியும்? அது பார்த்து ஐயோ கோழிக்காலு எலுமிச்சம்பழம் இருக்குது, யாரோ என்ன பண்ணிட்டாங்க என்ட்டா. சில பேர் சும்மாவே யார் மேலேயாவது சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஆண்டவரோடு இருந்தால் எந்த மந்திரவாதம் நமக்கு முன்னாடி நிற்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? வசனம் சொல்லுது, இஸ்ரவேலுக்கு விரோதமான, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை வைத்து ஒரு அலையிலே சொல்லலாம். யார் என்ன செஞ்சாலும் அது நம்மளை அணுகாது. ஒரு நாள் அவங்க நமக்கு முன்னாடி நிற்க கூட முடியாத அளவுக்கு கர்த்தர் நம்மளை மகிமைப்படுத்துவார். தேங்க்யூ ஜீசஸ். ஆமேன்னு சொல்லலாமா? எடுத்து வாசிப்போம் 12ஆம் வசனம்.
ஆனாலும் அவனுடைய இருதயம் என்னாச்சு? கடினப்பட்டது. 16ல இருந்து வாசிங்கப்பா. 16, 17. என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கும். கலங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். என் நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபப்படும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் ஆண்டவர் பார்வோனுக்கு சொல்றார். 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், எகிப்து தோன்றின நாள் முதல் இதுவரைக்கும் அதில் பெய்யாத மிகவும் கொடிய கல்மழை நாளை இந்நேரம் பெய்ய பண்ணுவேன். இப்பொழுதே நீ ஆள் அனுப்பி உன் மிருக ஜீவன்களையும் வெளியில் உள்ள இருக்கிற எல்லா சொத்துக்களையும் வீட்டில் சேர்க்கப்படாமல் வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனையும் மிருகத்தையும் சேர்த்துக்கொள். அப்படி இல்லைனா கல்மழை பெய்யும் என்று எபிரேயராகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆமேன். இதுல பெரிய விசேஷம். அந்த 20, 21 வாசிங்க. பார்வோனுடைய ஊழியக்காரரில் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வீடுகளுக்கு ஓடி வர பண்ணினான். எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமற் போனானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியிலே விட்டுவிட்டான். போதும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கர்த்தருடைய வார்த்தை எல்லாருக்குமே வருகிறது. ஆமேன்னு சொல்லலாமா? காரியம் என்ன? நீங்க வார்த்தையை மதிக்கிறீங்களா, வார்த்தையை மிதிக்கிறீங்களான்றது உங்க ஆப்ஷன். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? சில பேர் வார்த்தையை மதிக்கிறாங்கங்க, வாழ்க்கையில மாற்றம் வருது. சில பேர் வார்த்தையை மிதிக்கிறாங்க, வாழ்க்கை சின்ன பின்னமாய் மாறி போகிறது. அசட்டை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயம் இல்லை. நான் அடிக்கடி இப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டு இருக்காரு, கர்த்தருடைய வார்த்தைக்கு முதல்ல கீழ்ப்படியணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? 2 விஷயம் செய்யணும். எல்லாம் சொல்லுங்க. 2 விஷயம் சொல்லுங்க. எல்லாம் 2. ஒன்று, ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியணும். 2வது, ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். பிரச்சனை என்னன்னா, ஒன்று செஞ்சா இன்னொன்று செய்ய விடாது பிசாசு. முதல்ல ரெடினா 2வது கலகம் பண்ணிடும் பிசாசு. சரி, 2வது ஓகேனா முதல்ல கலகம் பண்ணிடும். அப்போ 2ம் நம்ம வாழ்க்கையில காணப்படணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இது அசைக்க முடியாத ஒரு சத்தியம். இது உங்க வாழ்க்கையில யாரு, சிறியோரா இருக்கட்டும் பெரியோரா இருக்கட்டும் வாலிப பிள்ளைகளாக்கட்டும், யாரு கடைப்பிடிச்சாலும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களோட நிலைமையை கர்த்தர் மாற்றி போடுவார். 2 தான் ஆண்டவர் 2 கட்டளை கொடுத்தாரு. முதல்ல கர்த்தரை நேசிக்கணும், உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கணும். ஆவிக்குரிய கட்டளையாகிய 2 மறந்துடக்கூடாது. கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், ஊழியக்காரருக்கு கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. எல்லா ஊழியக்காரர் போற வரவங்களுக்கெல்லாம் இல்லை, உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஊழியக்காரருக்கு கீழ்ப்படியணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்போ என்ன, இந்துக்களுக்கும் கிறிஸ்தவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லாமல் போயிடுச்சு. இந்துக்கள்லாம் பாருங்கள், எல்லாத்துக்கும் ஒரு கடவுள் வச்சுருக்காங்க இல்லை? படிப்புக்கு ஒரு கடவுள், செல்வத்துக்கு ஒரு கடவுள், எல்லாத்துக்கும் ஒரு கடவுள். அன்றைக்கி ஒரு நாள் பேசிகிட்டு இருந்தாங்க, கோர்ட்டு கேஸு பிரச்சனையா, இந்த ஊரில் இந்த கோயில் இருக்குது, அங்கே போ சரியாகும். அப்போ நான் அப்படி பார்த்துட்டு, என்ன எல்லாத்துக்கும் ஒன்று? ஆமாம், எல்லாத்துக்கும் ஒன்று. இப்போ விசுவாசிங்க அதே ஸ்டைலு, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரங்களை பிடிச்சி வச்சுருக்காங்க. ஆசீர்வாதத்துக்கு ஒரு ஊழியக்காரன் ஜெபிக்கணும், குடும்பத்தில் பிசாசு கட்டுனா இன்னொரு ஊழியக்காரங்க வந்து ஜெபிக்கணும், வேறு ஏதாவது ப்ரமோஷன்னா இன்னொரு ஊழியக்காரங்க. இதெல்லாம் விட்டு டிவியில் எந்த ஊழியக்காரங்க பிரபலமாக இருக்காங்களோ அவங்களுக்கு காணிக்க போட்டுருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி தான் கிறிஸ்தவ சமுதாயம் போயிட்டுருக்கு. ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. 2 காரியம் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். ஆமேன். நம்ம வாழ்க்கை மாறும். ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முடிக்க போகிறோம். 20, 21 வாசித்தோம். அதே போல் கல்மழையை கர்த்தர் பெய்ய பண்ணினார். 24வது வசனத்தில் பார்க்குறோம், அந்த கல்மழை அதில் பெஞ்சுது. என்ன ஆகுது? கொடிதாக இருந்தது. எகிப்து தேசம் குடியிருக்கப்பட்ட நாள் முதல் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை. 25ஆம் வசனம் சொல்லுது, அந்த கல்மழை அழித்து போட்டது. எதெல்லாம் அழித்து போட்டுச்சுன்னா, வெளியில் இருக்கிற எல்லா மிருகங்கள், பயிர் வகைகள் எல்லாவற்றையும் அழித்து போட்டது. மரங்கள் வெளியில என்னென்ன இருக்குதோ அப்படி வாஷ்ட் அவுட். எல்லா எகிப்து தேசமும் கருகி நாசமாய் போனது. 26ஆம் வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசேன் நாட்டிலே மாத்திரம் கல்மழை இல்லாதிருந்தது. கரங்களை வேர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. பிரசங்க ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி சொன்னேன்?
ஏன் பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது? அதற்கான பதில் அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம். அப்பொழுது பார்வோன் 27 வாசிங்க. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து நான் இந்நாள் முறை பாவம் செய்தேன், இந்த முறையும் பாவம் செஞ்சுட்டேன். கர்த்தர் நீதி உள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர். நல்லா கவனிங்க. நம்ம அப்பப்போ போய் ஆண்டவரே இந்த முறையும் பாவம் செஞ்சுட்டேன், இந்த முறையும் மன்னிச்சிருங்க, இந்த முறையும் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டே இருக்க மாதிரி பார்வோன் சொல்கிறான், இந்த முறையும் பாவம் செஞ்சுட்டேன், ஆனால் கர்த்தர் நீதி உள்ளவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்லா கவனிங்க. ஏன் பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது? ஏன் 10 வாதைகளை எகிப்தில் ஆண்டவர் கொடுத்தாரு? ஏன் அவங்களோட மிருக ஜீவன்கள் அழிஞ்சு போச்சு? ஏன் அவர்களுடைய மரம் செடி கொடி எல்லா கல்மலையில் அழிஞ்சு போச்சு? ஏன் அவங்களுக்குள்ள கொடிததான பருக்கள் வந்துச்சு? அவங்க உடம்பெல்லாம் பருக்களாக இருந்துச்சு, கொப்பளங்கள் வந்துச்சு. இதெல்லாம் காரணம் கர்த்தர் நீதி உள்ளவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அவர் நீதி நியாயம் செய்கிறவர். அவர் அநியாயத்துக்கு துணைப்பு. என்னங்க நீதி உள்ளவர்? 430 வருஷம் ஜனங்களை அடிமையாக்குனாங்கல்ல. 430 வருஷம் எவ்வளோ வருஷம் அடிமையாக இருந்தாங்கன்னு 400 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டாங்க. ஆனால் பல வருஷங்களாய் யோசேப்பு அறியாத ஒரு ராஜா வந்ததுக்கு அப்புறம் ஜனங்களை அடிமைப்படுத்தி நுகத்தடி அவங்க மேலே வச்சு ஒரு ஆடு மாடுகளை விட மோசமாய் ஜனங்களை நடத்தினாங்களே. ஜனங்களுடைய கூக்குரல் தேவ சமூகத்துக்கு எட்டுச்சே. அத்தனை வருஷம் அவங்க பண்ண அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் 10 வாதைகளை கொடுத்து கர்த்தர் நியாயத்தை விசாரித்தார். ஹல்லேலூயா. அவர் நீதிபரர், அவர் நியாயாதிபதி, நியாயத்தை செய்கிறவர். நம்ம வாழ்க்கையில் சில நேரம் நமக்கு தோணும், நியாயமே இல்லையா? சில கோர்ட்டு கேஸ்லாம் வேதனையோடு சொல்லுவாங்க, நியாயமே இல்லை சிஸ்டர், அநியாயத்துக்கு தான் எல்லாம் தோண போறாங்க. இது உலகத்தில் அப்படிதான் இருக்கும். கர்த்தர் ஆனா ஒரு நாள் செய்வார், நீதி செய்வார். உன் நீதியை பட்ட பகலை போல, உன் நியாயத்தை வெளிச்சத்தை போல ஒளிர பண்ணுவேன். கர்த்தருடைய வார்த்தை. நியாயமே இல்லாமல் உங்களை துன்பப்படுத்துகிறாங்கல்ல, நியாயமே இல்லாமல் உங்களை ஒடுக்குறாங்கல்ல, அநியாயமாக உங்களுக்கு செய்கிறாங்கல்ல சில மனுஷர்கள், அவங்களுக்கு ஆண்டவர் தான் பெரியவர் என்பதை நிரூபித்து காட்டுவார். அவர் நீதி உள்ளவர் என்பதை நிரூபித்து காட்டுவார். அவர் நியாயாதிபதி என்பதை நிரூபித்து காட்டுவார். உங்க மூலியமாய் அதை நிரூபித்து காட்டுவார். கரங்களை வேர்த்து ஒரு அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். ஹல்லேலூயா. 22ஆம் வசனத்தில் சொல்றான், இது போதும், இது மகா இடிமுழக்கம் கல்மலையும் ஒளியும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள், நான் உங்களை போக விடுவேன், இனி உங்களுக்கு தடையில்லை. அவனால் முடியல, இனி போதும்ப்பா சாமி. நம்ம ஊரில் சொல்ல, அப்பா இதுக்கு மேலே எங்களால் என்ன செய்ய முடியாது, தாங்கவே முடியாது. பயங்கரமான வாதைகள். 8வது வாதையில் அவரால் என்ன சொல்லிட்டாரு, தாங்கவே முடியல. ஆனால் இதுக்கு மேலே இருக்குது. எத்தனை? சத்தமாக சொல்லுங்களேன். 2 வாதை இருக்கு. இதுக்கு மேலே இருக்குது. அது மோசேக்கு ஆண்டவர் அந்த அறிவை கொடுக்குறார். ஆமேன்னு சொல்லலாமா? பாருங்க, அந்த 30ஆம் வசனம் 29 கடைசி பாட்டு நான் வாசிக்கிறேன். என் கைகளை கர்த்தருக்கு நேராக விரிப்பேன், அப்பொழுது இடிமுழக்கங்கள் எல்லாம் ஒழிந்து போய் நின்று போம், அதனால் பூமி கர்த்தருடைய என்பதை நீர் அறிவீர். ஆமேன்னு சொல்லலாமா? அது மாத்திரம் இல்லை, 30ஆம் வசனம், ஆகிலும் நீரும் உம்முடைய ஊழியக்காரரும் இன்னும் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட மாட்டீர்கள் என்பதை அறிவேன் என்றான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இந்த வரைக்கும் இல்லை, இனிமேலும் நீ பயப்பட மாட்டேன்றது எனக்கு தெரியும்பா. அப்போதான் மோசேக்கு ஒரு விசுவாசம் வருது, நீ ஸ்டில் பயப்பட மாட்ட. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அது வரைக்கும் மோசேக்கு ஆண்டவர் மேலே, ஆண்டவர் ஏன் இன்னும் அற்புதம் நடக்கலை, ஏன் இன்னும் அவன் போட மாட்டான், ஏன் இன்னும் அவன் இருதயம் கடினப்படுத்து, ஒரு ஆன்சர் கிடைக்கல. ஆனால் இப்போ தெரிஞ்சிருச்சு, அந்த 10 வாதை முடிகிற வரைக்கும் கர்த்தர் விட மாட்டார். கரங்களை உயர்த்தி ஒரு வேலையிலேயே சொல்லலாமா? ஏன்னா நம்பர் 1 அவர் நீதி உள்ளவர். ஹல்லேலூயா. 3 காரியம் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்றத 3 காரியம் ஒரே ஒரு வசனத்தில் பார்த்து முடிக்க போகிறோம். 10ஆம் அதிகாரம்
2ஆம் வசனம் வாசிங்க. 10:2. நான் எகிப்திலே நடப்பித்ததையும் நான் அவர்களுக்கு செய்த என் அடையாளங்களையும் நீ உன் பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் சந்ததிகள் கேட்கவும் விவரித்து சொல்லும்படிக்கு நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படிக்கும். கமா போட்டிருக்கு. அடுத்து நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படிக்கும் நான் அவன் இருதயத்தையும் நான் எகிப்து பார்வோன் ராஜாவின் இருதயத்தையும் அவன் ஊழியக்காரரின் இருதயத்தையும் கடினப்படுத்தினேன் என்றார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இந்த சர்மனோட எண்டில் நீங்க அறிந்து கொள்வீங்க. நம்பர் 1 அவர் நீதி உள்ளவர். நம்பர் 2 உன் சந்ததிக்கு நீ இதை விவரித்து சொல்லணும். பாருங்க எத்தனை வருஷங்கள் ஆச்சு, இன்னைக்கும் அதை விவரிச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கர்த்தருடைய அதிசயங்களை கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். அவருடைய விரலை பார்த்தோம், அவருடைய கரத்தை பார்த்தோம், அவருடைய ஓங்கிய புயத்தை பார்க்குறோம். அதெல்லாம் தான் அவங்கள அற்புதம் நடத்துச்சு. 10 வாதைகளை கொண்டு வந்துச்சு. 8ஆம் வாதையிலையும் முடிஞ்ச பிறகும் பார்வோன்னு இருதயம் கடினப்பட்ட உடனே ஆண்டவர் சொல்றா, ஏன் கடினப்படுத்தினேன் தெரியுமா? 1 நான் நீதி உள்ளவர், 2வது உனக்கும் பிள்ளைக்கும் சொல்லு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உன் சந்ததிக்கு சொல்லு, விவரிச்சு சொல்லு. கர்த்தர் பெரியவர் என்பதை சொல்லு. சரித்திரமே திரும்பி பார்க்குற அளவுக்கு நடந்த அந்த 10 வாதைகளை இன்னும் சொல்லுன்னு சொல்லி கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லை, நீ அறியணும். எகிப்து அறியறதில்ல, பார்வோன் அறியறதில்ல, பார்வோனுடைய ஊழியக்காரி எதிராளி அறியறதுக்காக மாத்திரம் நான் இதை செய்யலை, என் பிள்ளை ஆகிய நீ இதை அறியணும். எத்தனை பேர் ஒரு ஹல்லேலூயா சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ராஜா அவனுடைய இருதயம் கடினப்படுத்தினதுக்கு காரணம், நான் கர்த்தர் தான் தெய்வம் என்பதை அறியணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் இருதயத்தை என்ன செய்யாதீங்க? கடினப்படுத்தாதீங்க. ஆண்டவருக்கு இருதயத்தை திறந்து கொடுங்க. பார்வோனின் இருதயம் கடினப்படுத்தினது காரணம் 3 காரியம். வேகமாக சொல்லுவோம். என்னது? கர்த்தர் நீதி உள்ளவர். 2வது பிள்ளைகளுக்கு நமக்கு விவரித்து சொல்லணும். 3வது நான் அதை அறியணும். யூ ஆர் சம்திங் ஸ்பெஷல். நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் அதை அறியணும். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது மட்டும்தான் இத்தனை ஆசீர்வாதம். எழுந்து நிற்போமா தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குற நேரம் இது. தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்குற நேரம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு நிகரானவர் பூமியில் ஒருவரும் இல்லை. முகப்பானவர் யாரும் இல்லை என்று எகிப்தியன் அறியவும், பிள்ளைகள் சந்ததி அறியணும், நாம் அறியணும். இதற்காக தான் பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்லா 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 தேவ சமூகத்தில் கர்த்தரை பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து, அப்பா காலமே உம்மை தேடுகிறது அல்ல, அதிகாலமே உம்மை தேடுகிற கிருபையை தாங்க. இந்த நாளில் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்தீங்க. வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த நாளில உங்க ஒவ்வொருவரையும் மூடட்டும். கரங்களை தட்டி உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் அவரே தேவம், அவர் கொப்பானவர் ஒருவரும் இல்லை. உமக்கொப்பானவர் யார்? நல்ல கரங்களை தட்டி உமக்கொப்பானவர் யார்? ஜீசஸ். உமக்கொப்பானவர் யார்? Thank you Holy Spirit. உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நல்ல கரங்களை உற்சாகமா தட்டி. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கரங்களை தட்டி
தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தருக்கு ஒப்பானவர் இந்த உலகத்துல ஒருவரும் இல்லை. மந்திரவாதிகள் நிற்க கூடாது இருந்தது. மோசேக்கு முன்னாடி நிற்க முடியல. இத்தனை வாதைகளை செய்த மந்திரவாதிகள், தங்களை பெரியவர்களாய் காட்டிக் கொண்டவர்கள், தேவ பிள்ளைக்கு முன்னாடி நிற்க முடியாத நாட்கள் வரும். ஏன் இருதயம் கடினப்பட்டது என்று 3 காரியத்தை கற்றுக்கொண்டோம். நாம் என்ன செய்ய வேண்டும்ன்ற 2 காரியத்தையும் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்க போகிறார். நீ ஏன் சொல்படி கேட்டனா, நான் உன் சொல்படி கேட்பேன்னு கர்த்தர் சொல்கிறார். 2 காரியம் கீழ்ப்படியணும். என்ன பார்த்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு கீழ்ப்படியணும், ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இந்த 2 நம்ம செய்யும் போது மட்டும்தான் பரலோக பாக்கியம். 2த்துல 1 தவறினா பரலோகம் போவது சாத்தியமே இல்லை. நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, இந்த 2 காரியம் என் வாழ்க்கையில் நடக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்களை ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காண பண்ணுவார். உங்களுக்கு முன்னாடி மந்திரவாதம் செயல்படாது. உங்களுக்கு முன்னாடி ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. உன் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவருடைய மகிமையை நீங்கள் காணும்படி செய்வார். ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. உங்கள் சமூகத்தில் முற்றிலுமாய் தாழ்த்துக்கிறேன்னு சொல்கிறவங்க மாத்திர கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் இருதயத்தை ஒப்பு கொடுக்குறேன். என் இருதயம் கடினப்படாதபடி என் இருதயத்தை நான் ஒப்பு கொடுக்குறேன். பார்வோனை போல என் இருதயம் கடினப்பட்டு இருக்கிற இந்த இருதயத்தை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். அது சதையான இருதயமாய் மாற்றுங்க. கற்றுக்கொண்ட காரியங்களை நாங்கள் ஒன்று மறந்து போகாமல் எல்லாவற்றையும் நினைவில் கொள்ள, அதன்படி வாழ, வார்த்தையை கேட்கறதில்லப்பா, அதன்படி செய்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். சபையில் செய்யக்கூடாத காரியம், வார்த்தைக்கு அசட்டை பண்ணக்கூடாது, வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறது தவறுன்னு பார்த்தோம். இன்றைக்கு வார்த்தைக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.